விளையாடட்டும். ஹலோ, வாங்க டாக்டர். சௌக்கியமா இருக்கீங்களா? டாக்டர். ஜனார்தனம் கிளினிக் போற வழியில அப்படியே உள்ள நுழைச்சேன். உங்க ஃபேமிலியே அலாது, ரொம்ப ஹாப்பியா இருக்குங்க. ஒருத்தர் தமாஷ் பண்ணிக்கிட்டு இங்க வந்தாலே மனசுக்கு ரொம்ப தெம்பா இருக்கு. அதுவும் உங்க ரெண்டு பசங்க அடிக்கிற கலாட்டா இருக்க, நல்லா தமாஷ். ஐயோ, எக்கச்சக்க தமாஷ். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் கண்ணாடி தமாஷ் பார்த்தோம். உங்க கண்ணாடி கொடுங்களேன், தமாஷ் பார்க்கலாம். அம்மா விமலா, நீ ரொம்ப ஜாக்கிரதா இருக்கணும், இல்லாட்டா குழந்தைக்கு நல்லது இல்ல. கண்டபடி அலையாத, நிறைய ரெஸ்ட் எடுத்துக்கோயேன். இன்னுமா ரெஸ்ட்? ஐயோ பெரியவரே, உங்களுக்கு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன வயசாருது? எல்லாம் போற வயசு தான், 71 ஆகுது. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னடா, இன்னுமா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? எல்லாரும் பெரியவங்களாயிட்டீங்க, நான் பாட்டுக்கு போய் சேர வேண்டியது தானே. ஸ்லோவுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்காமயா போயிட போறீங்க? தர்சாமே, உனக்கு பிளட் பிரஷர் எப்படி இருக்கு? ஜாக்கிரதையா இருக்கணும். நான் எப்படி இருக்கேன்னு விசாரிக்காதீங்க, என் பிளட் பிரஷரை விசாரிங்க. இதெல்லாம் விளையாடுற சமாச்சாரம் இல்ல, ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ எனக்கு டைம் ஆகுது, நான் வரேன். டாக்டர், உங்க போன மாசம் பில்லு அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துரும். பரவாயில்ல, மல்லி 50 rupees. பரவாயில்ல பரவாயில்ல, 50 பரவாயில்ல, 50 ரூபா தானே. டாக்டர், உங்க பில் எவ்வளவு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, திருப்பி திருப்பி சொல்ல வேண்டாம். நேத்திக்கு உங்களுக்கு கொடுக்கணும் தான் 50 ரூபாய் எடுத்து வச்சிருந்தோம். இன்னைக்கு காலையில பசங்க பழைய பிளாஸ்க் உடைச்சிட்டாங்க. நாங்க புது பிளாஸ்க் வாங்கணும் இல்லையா டாக்டர்? அதானே, இந்த 50 ரூபாய் கொடுத்து தான் நாங்க புது பிளாஸ்க் வாங்கினோம். அதனாலதான். ஆமா ஆமா, எதிர்பாராத செலவு. உங்க போன மாசம் பில் 50 ரூபாய அடுத்த மாசம் கொடுத்துடுறோம். யாராவது போய் பாருங்க, பிளாஸ்க் உடைச்சு போறாங்க. காமாட்சி, இப்ப அந்த பிளாஸ்க வாங்கலன்னா பசங்க உடைச்சிடதான் போகுது. யாராவது போய் பார்க்க போறீங்களா இல்லையா? விமலா, எல்லாரும் சொல்லிட்டே இருங்க, யாராவது போய் வாங்குங்களேன். சுலோ. ஆமா, எல்லாத்துக்கும் நான் தான் தாத்தா. கடைசியில எல்லா வேலையும் என் தலைமையிலேயே போடுங்க. அதுங்க பிளாஸ்க உடைக்கட்டும், நான் போய் துண்டெல்லாம் பொறுக்கிட்டு வரேன். என் தலையெழுத்து. சரி, நானே போறேன். டாக்டர் சார், உங்க போன மாசம் பாக்கிய அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் கண்டிப்பா கொடுத்துரும். பரவாயில்ல பரவாயில்ல, மல்லி 50 rupees. பரவாயில்ல. ஐயோ, பால்கார லோகுவா. லோகுவா, அவருக்கு வேற போன மாசம் பணம் கொடுக்கணுமே. பணத்தை கொடுக்கல என்ன கண்டபடி கத்துவானே அவன். சார், மடமண்ட வா சார், 4 இடத்துக்கு போக தேவையில்ல, நேரம் ஆகுது. என்ன வர? இவர்தான் உங்களை தேடிக்கிட்டு இருந்தோம். ஆமா, இவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். லோகு, சௌக்கியமா இருக்கியா? லோகு, உனக்கு ஆயுசு 100. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், என்னடா காணமேன்னு டக்குன்னு வந்துட்டேன். வர வர பால் ரொம்ப தண்ணிகள் ஆரம்பிச்சுட்ட. நீ என்ன சார் இது? உங்க நைனா எப்படி சொல்றாரு? நாம பேசாம புட்டி பாலே வாங்க வேண்டியதுதான். கரெக்ட். வரவர் ரொம்ப மோசம். இவன் நேத்தி பாலா கொடுத்தா ஊர்ல இருந்து வந்திருக்காங்களே விமலா அக்கா புருஷன் திருவேங்கடம், நம்ம சித்தி புருஷன் தயானந்தம், இவங்க எடுத்தாப்புல ரொம்ப அவமானமா போச்சு. மாத்த வேண்டியதுதான். கண்டிப்பா மாத்த வேண்டிய. அவ்வளவுதான். சார் 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 சார், என்ன சார் இது? பால்ல மிஸ்டேக்கா வரா சார். நீ ஓனமன்னா இந்த மாசம் பார்த்துட்டு அடுத்த மாசம் துட்ட கொடு சார். சரிப்பா, போனா போறான், 4 நாள் பாத்துருவோமே. இந்த பாரு, 4 நாள் பார்த்துட்டு தான் அடுத்த மாசம் பணம் கொடுப்போம், சரியா? சரி சார், நீ 4 நாள் கழிச்சா துட்ட கொடு, நான் நாளைக்கு வரேன். என்னடா இது? இந்த பால்கார லோகு கிட்ட இப்படி போய் சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. இல்லாட்டி போனா பணத்துக்கு எங்க போறதுப்பா? இதுல வேற 2 விருந்தாளிங்க வேற. என் அக்கா புருஷன் வந்திருக்குதுன்னு சொல்றீங்க, அவரே போயிடுவாரு. அவர் ரோஷக்காரரு, கழுத்தை பிடிச்சி வெள்ளத்தில் கதவு சத்தா போயிடுறாரு. ஐயோ, அதுக்காகவா சொன்னேன்? எங்க அம்மா மச்சான் கூட தான் வந்திருக்கார், அவர் விருந்தாளி இல்லையா? ஏண்டா, அவருக்கு மட்டும் வெக்கமானம் கிடையாதா? கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவு சாத்தினா அவர் மட்டும் போயிட மாட்டாரா? 2 உறவுக்காரங்களுமே ரொம்ப ரோஷக்காரங்க தான், புரியுது. நாம பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து தொலைச்சிட போறானுங்க. ஆமா, அந்த 2 பைத்தியமும் இப்ப எங்க போயிருக்குது? பீங்கான்ல கப்பன் சாசர் வாங்க போயிருக்காங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊருக்கு போக போறாங்களாம். போறாங்களா ஊருக்கு? போறாங்களா? அதான் தெரியல. நேத்து ராத்திரி நானே கேட்டேன், எப்ப ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கட்டோன்னு. அதுக்கு என்ன பாத்துக்கலான்ட்டாங்க. ஆனாலும் ரொம்ப ரோஷக்காரங்களா இருக்கானுங்க இவனுங்க. ஹலோ தோட, வா சுப்பு. நமஸ்காரம் தாத்தா. என்னப்பா சௌக்கியமா? துரசாமி, யூனியனுடைய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங் கரெக்டா 5 மணிக்கு மறக்காம வந்துரு. நான் வரேன் போ. என்னப்பா பெரிய யூனியன் நடத்துறீங்க?
வேலைக்கு சேர்ந்தனுக்கு என்ன சம்பளம் வாங்கினானோ அதையே தான் இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கான். உங்க கவர்மெண்ட் உத்தியோகத்துல என்ன வாழ்ந்தது? 25 வருஷம் சர்வீஸ் ஆச்சு, சம்பளம் 1200 ரூபாய். பென்ஷன் உண்டா? வேலை நிச்சயம். உங்க கம்பெனில மனசு வச்சா நாளைக்கே வேலையை விட்டு வெளியே அனுப்பலாம். எப்படி அனுப்பான்? ஆபீஸ் விட்டு வெளியில அனுப்பிச்சிருவானா? அப்படி அனுப்பிச்சா ஆபீஸ் பூரா ஸ்ட்ரைக், அவ்வளவுதான். சாமி நீ வாப்பா போ. ஏண்டா துரை, உனக்கு ஏண்டா அந்த யூனியன் விவகாரம் எல்லாம்? பேசாம கொடுத்த வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே.